பிரதமர் நரேந்திர மோடி அதானி மீது வைக்கும் எந்தவொரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்காமல் அமைதியாகவே இருப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்ட்ட நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே பிளைட்ல போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டிருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராம இருந்ததில்லை. நேரு காலத்திலே இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலன்னா என்ன காரணம்? கேள்வி நேரத்தில் தான் அவ்வளவு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபிச்சம் அர்த்தம். கேள்வி நேரத்தில் கலாட்டா வந்து சத்தம் போட்டா அரசாங்கத்தில் கோளாறுன்னு அர்த்தம். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன், வாதாடி இருக்கேன், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பார்த்திருக்கிறேன். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. அதானி மேல குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். ரஃபேல் குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வழக்கம் மோடிக்கு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க, ஒரு ஸ்டே வாங்குவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.